பாவங்களையெல்லாம் போக்கி புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களின் துவக்க மாதமாக சொல்லப்படுவது தான் இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் பிறக்க இருக்கு. அக்டோபர் 18ஆம் தேதி ஐப்பசி மாத பிறப்போடு வரக்கூடிய சனி பிரதோஷ நன்னாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைப்பதன் மூலம் பண வரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. தமிழ் மாதங்களில் 7வது மாதமாக வரக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களுக்கான துவக்க மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் தான் தீபாவளி திருநாள், கந்த சஷ்டி பெருவிழா, சூரசம்ஹாரம், அன்னாபிஷேகம் போன்ற சிறப்பான நாட்கள் வர இருக்கு. இது எல்லாமே நமக்கு அளவில்லாத நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய திருநாட்கள். இந்த ஐப்பசி மாத பிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சனிக்கிழமையோடு பிறக்குது. அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷத்தோடு சேர்ந்து இந்த ஐப்பசி மாதம் பிறக்க இருக்கு. ஐப்பசி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்தோன்னா வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் முழுவதுமே அந்த வழிபாட்டை செய்து கடன் பிரச்சனை, செல்வ செழிப்பு, இது எல்லாமே நமக்கு கடன் பிரச்சனை தீரவும் செல்வ செழிப்பு அதிகரிக்கவும் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ அதை ஒவ்வொன்றா செய்யணும். ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது மழை காலத்தின் துவக்க மாதமாகும். சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யங்களையும் கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமையுது. குறிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய முக்கியமான மாதமாகவே இந்த ஐப்பசி மாதம் விளங்குது. ஐப்பசி மாதத்தில் நம்ம என்னென்ன செய்வது அப்படிங்கிறத பார்த்தோன்னா குறிப்பாக புனித நீராடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும்போது இந்த நாளில் காவிரியில் நீராடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட எல்லா புனித நதிகளும் தங்களுடைய சக்தியை புதுப்பித்து கொள்ளவும் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் காவிரியில் வந்து ஐக்கியமாகி நீராடி செல்வதாக ஐதீகம். அதனால தான் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடினோன்னா அனைத்து புனித நதிகளிலும் நீராடிய பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம். இந்த மாதத்தில் ஐப்பசி மாதம் சனிக்கிழமையோடு பிரதோஷத்தன்று சேர்ந்து பிறப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஐப்பசி மாதத்தில் முதல் நாளன்னைக்கு பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாத முதல் நாளன்னைக்கு சனி பிரதோஷத்தோடு சேர்ந்து துவங்கும் அந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு பொருள் விரலி மஞ்சள் அப்படிங்கிறதே மங்களத்தை தரக்கூடிய பொருள் அப்படின்னு நமக்கு தெரியும். குரு பகவானோடு தொடர்புடையது அப்படின்னும், எனவே எப்பொழுதுமே ஒரு துண்டு மஞ்சள் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் வைத்திருப்பது நம்மளுடைய வலிமையை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த விரலி மஞ்சளை ஐப்பசி மாத முதல் நாளன்னைக்கு சனி பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த அற்புதமான நாளன்னைக்கு விரலி மஞ்சள் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விரலி மஞ்சள் இல்லாத வீடு அதிர்ஷ்டம் இல்லாத வீடாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. வீடு அப்படின்னு இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக 2 விரலி மஞ்சளாவது இருக்க வேண்டும் அப்படின்னும், அந்த மஞ்சளை மாத பிறப்பு அன்னைக்கு வாங்கி வைத்தோன்னா வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தியை விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் வீட்டின் குறைபாட்டை சரி செய்தலுக்கு உதவியாக அந்த பொருள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்பப்படுது. வாங்கி வைத்த அந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம வீட்டிற்கு தாராளமாக பயன்படுத்தலாம். பூஜை செய்த பிறகு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஒரு பொருளை அன்னைக்கு வாங்கி வைத்து கோவிலுக்கு போய் சனி மகா பிரதோஷத்தான அபிஷேகத்தையும் கண்குளிர பார்த்து செல்வம் பல மடங்கு பெருகணும், வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் இந்த மாதம் முதல் எல்லா நாட்களும் நமக்கு சிறப்பான செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மாதமாகவும் ஆண்டாகவும் அமைய வேண்டும் அப்படிங்கிறத மனதார வேண்டி
அந்த ஒரு நாளை நம்ம சிறப்பாக துவங்கலாம். சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் நிறைந்ததாகவும், இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோன்னா வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி துவாதசியில் பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது வீட்டில் தனம் தானியம் பெருகும் அப்படின்னும் நம்பப்படுது. குடும்பத்தில் நல்லது நடக்கும், கேட்டது எல்லாம் கேட்டபடியே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. குறிப்பாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். நாம் வாங்கிய கடன் மட்டுமல்ல, பிறவி கடனையும் தீர்க்கும் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும் மாதமாக இந்த ஐப்பசி மாதம் நமக்கு இருக்குது. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாலையில் வீட்டில் 6 நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி செய்யும் பொழுது மகாலட்சுமியின் அருள் நமக்கு எப்பொழுதுமே வீட்டில் நிறைந்து இருக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. மகாலட்சுமியின் அருட்கடாட்சத்தால் வீட்டில் குறையாத செல்வம் சேரும், கடன் தீரும். அதே போல் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. குபேரருக்கு நாணயங்களால் அபிஷேகம் அர்ச்சனை செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம். இந்த மாதத்தில் அன்னாபிஷேகத்துக்கு தேவையான அரிசி, காய்கறிகள் போன்றவற்றை கோவிலுக்கு நம்ம தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் எப்பொழுதுமே உணவு பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படாது. இந்த ஒரு பொருளை நம்ம தானம் கொடுக்கும் பொழுது வீட்டிற்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது எப்போவுமே ஏற்படாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்தோன்னா கோடி லிங்கங்களை தரிசித்து வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சிவ வழிபாடு செய்வதும், சிவல் கோயிலுக்கு வேண்டிய உதவிகள் செய்து உளவார பணி செய்வது, இப்படி செய்யும் பொழுது பல மடங்கு அதிகமாக புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த ஐப்பசி மாதம் விளங்குது. இந்த ஐப்பசி மாத பிறப்பு நாளன்னைக்கு சனி பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டு இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழ்வதற்கான அத்தனை விஷயத்தையும் பெற்றுக்கொண்டு, கோடி புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு, கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.